ஒப்புட்டு வந்து பார்த்திங்கன்னா, நார்மலா நம்ம மைதா மாவுல தான் செய்வோம் இல்லையா? இன்றைக்கி வந்து கோதுமை மாவுல செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. அது எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி வானல் வச்சுட்டு அதில் போட்டுட்டு தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வாயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே சாப்பிட்றலாம் போல். ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து நல்லா இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கீழே வச்சுட்டு நான் ரவுண்ட் ஷேப்பில் அப்படி கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே அந்த பூரணத்தையும் வச்சுக்கோங்க. தேங்காய் பூ பண்ணோம் இல்லையா, அதையும் தூக்கி இதில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி மாவு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா அப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டரு, எண்ணெய் வேண்டாம், டேஸ்ட்டு வராது. இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான தேங்காய் உப்புட்டு வந்து ரெடி ஆயிடும். இது வந்து பாருங்களேன், இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படி ஃபில்லிங் பாருங்களேன், சூப்பராக அந்த கலர் டெக்ஸ்சர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.